நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன ஒரு காரியம் அந்த 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது 7 வார்த்தைகளை அவர் நானே என்று உபயோகித்து சொன்னதை அவர் எழுதி வைக்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஜீவாப்பம் நானே, அப்புறம் நானே ஒளியாய், உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், அதுக்கப்புறம் நானே வாசல், அப்புறம் நானே நல்ல மேய்ப்பன், அப்புறம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அப்புறம் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி நானே என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு பகுதி தான் இப்போ நம்ம வாசித்த பகுதி. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நானே வாசல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ரொம்ப குறிப்பிட்டு அதை நம்ம சொல்லுகிற அதை பார்க்குறோம். எனக்கு வாசலை தெரியும், அல்லது நான் பல வாசல்களை ஒரு வாசல் அப்படின்னு சொல்லலை, நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். வாசல் வழியாய் நம்ம உள்ளே பிரவேசிக்கும்படியாக உள்ள காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். நல்லா கவனித்து பாருங்க. ஒரு வாசல் இருக்குன்னா அதற்கு வெளியே நின்று கொண்டு இருக்கிறதற்கும் அந்த வாசல் வழியாய் உள்ளே நுழைந்து உள்ளே பிரவேசிக்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென். வெளியே நிற்கும் போது அந்த வாசல் உள்ளே நுழைகிற போது கிடைக்கிற பாதுகாப்பு நம்ம இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கும். வெளியே இருக்கும்போது ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்ம ரோட்ல போகிறோம் வருகிறோம், அப்படி வரும்போது சில நேரங்களில் ஆபத்துகள் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். ஏதாவது ஒரு பைக்கில் போகிறவங்களுக்குலாம் தெரியும், இந்த நாய் துரத்துற ஒரு பிரச்சனை நம்ம ஊரில் ரொம்ப இருக்கும். இல்லைன்னா நல்லா தான் போயிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு மாடு குறுக்க வந்துருச்சு, திடீர்னு ஒரு ஆடு உள்ளே பாஞ்சிருச்சு, இப்படிங்கிறத நம்ம அன்றாடம் நம்ம அது மாதிரியான காரியங்களை கேள்விப்படுகிறோம். அப்புறம் வெளியில் இருக்கும்போது நிறைய நம்ம ஆபத்துகளை சூழ்ந்து இருக்கோம். திருடன் வந்து திருடுகிறதற்கு, நம்ம கையில் இருக்கிறத பறித்து செல்லுகிறதற்கு இப்படிலாம் வாய்ப்பு இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து கதவை பூட்டிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வெளியே இருக்கும்போது வெயில், மழை, புயல், காற்று எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குளிர் காலத்தில் குளிராக இருக்கும், வெளியே பனியாக இருக்கும், மழை காலத்தில் மழை பெய்யும், அப்புறம் புயல் அடிக்கும் போது. ஆனால் எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விடும், வாசல் வழியாக உள்ளே வந்துட்டா அங்கே வந்து நமக்கு நல்ல கதகதப்பாக இருக்கும், நல்ல நமக்கு தேவையான நிழல் இருக்கும், நமக்கு தேவையான ஒரு மறைவிடம் இருக்கும், நமக்கு தேவையான பாதுகாப்பு இருக்கும். இப்படி பல நிலைமைகளில் அந்த வாசல் நமக்கு வெளியா உள்ள நுழையும் போது ஒரு பாதுகாப்பை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நம்ம வெளியே நின்றுட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அதனுடைய நன்மைகளை, அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியாம போயிடும். இப்போ ஒரு அழகான வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி வைத்துக்கொள்வோமே, அந்த வீட்டை நம்ம பார்த்து நம்ம வியக்கலாம், அதை பார்த்து ஆச்சரியப்படலாம், அதை பார்த்து எப்பா என்ன ஒரு அழகாக கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், அதை பற்றி உள்ள காரியங்களை நம்ம விசாரித்து அறிந்து கொள்ளலாம், எல்லாம் நமக்கு நடக்கலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளாமே இருக்க முடியும். வெளியே இருக்கிற வரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ளாமே இருக்க முடியும். ஆனால் எப்போ உள்ள போகிறதற்கு அனுமதி இருக்கோ அப்போ நம்ம அந்த வீட்டினுடைய நன்மைகளை, அந்த வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதங்களை
ஆசீர்வாதங்களை, அந்த வீட்டில் இருக்கிற பாதுகாப்பை, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சகல விதமான காரியங்களையும் நாம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அல்லேலூயா. அப்ப இது ரொம்ப நல்லா நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது என் வழியாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் மூலமாக உள்ளே நுழைந்தாதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். ஆமென். இயேசு இல்லாம நம்ம எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் எனக்கு உலகத்துல நம்ம போய் ஏதாவது ஒண்ணு ஆண்டவரை பற்றி பேசும்போது உலக மனிதர்கள் பல விதங்களில் பேசுவாங்க. எல்லா கடவுளும் ஒண்ணுதான். சமீபத்துல ஏதோ ஒரு எங்கள் காலேஜ் குரூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பதிவிட்ட பொழுது எனக்கு அந்த பிரச்சனையை அவங்க ஷேர் பண்ணாங்க. நான் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் எல்லா இதையும் நான் ஏற்றுக்கொள்ள தான் செய்வேன், ஆனால் இது சரியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. தனிப்பட்ட விதத்தில் தான் கேட்டாங்க, குரூப்பில் கேட்கல. பட் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு அப்படி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் நம்ம சுற்றி இருப்பாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நானே வாசல்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வெரி வெரி எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசித்து உள்ள நுழைவது, அது ஒன்று மாத்திரம்தான் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியும். அது ஒன்று மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சுகத்தை அவன் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி நம்ம பார்க்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் மட்டுமே ஒரு மனிதனை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வாசல் வழியா நுழைந்தா, ஒருவன் உட்பிரவேசித்தாதான் அவன் ரட்சிக்கப்படுவான் என்பதை நாம தெள்ள தெளிவா மனசுல நம்ம பதிய வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வாசல் வழியா உள்ள நுழைஞ்சிருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வாசல் வழியா உள்ள நுழைந்திருக்கிறோம், நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். அந்த வாசல் வழியா உள்ள நுழைந்திருக்கிறோம், நம்ம விடுதலை அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு நானே வாசல் என்று சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் அவன் ரட்சிக்கப்படுகிறது என்பது ஒவ்வொருவரும் அந்த வாசல் வழியா உள்ள நுழைந்தால்தான் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரங்களில் சபைக்கு நான் வருகிறேன், இந்த சர்ச்சை சார்ந்தவன், இப்படி நான் இத்தனை ஆண்டுகளாக நான் வருகிறேன், நான் நல்ல ஜெபிப்பேன், நல்ல வசனம் எனக்கு தெரியும், இப்படி ஏராளமான காரியங்களை நம்ம சொல்லலாம், பேசலாம். எனக்கு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் சொல்லலாம். ஆனால் இயேசுவோடு தனிப்பட்ட விதத்தில் ஒரு நபர் என்றைக்கு அந்த வாசல் வழியாய் நுழைக, அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தில் விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரிடத்தில் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிற அனுபவத்துக்குள்ள வரும்போது தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள், பல தலைமுறையாக கிறிஸ்தவர்கள், பல வருடங்களாக சபைக்கு வருகிறவர்கள், இப்படி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லி எத்தனையோ விதங்களில் நம்ம குறித்து நான்லாம் ரட்சிக்கப்பட்டாயிட்டுன்னு நினைக்கலாம். ஒரு தேவ ஊழிய பெரிய பாஸ்டருடைய பையன் அப்படிதான், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் சொல்ல, சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவார், அட்டன் பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன், ஆனால் வெளியில் என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. சில சூழ்நிலைகளை சபைக்கே வர முடியாத நிலைமைக்குள்ள என் வாழ்க்கை இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார், முன்பாக சென்று என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் என்ன அல்லேலூயா என்னோடு இருக்கிறத
என் கூட வந்து என்னை நடத்துகிறத பயன்படுத்துகிறத நான் பார்க்க முடிந்தது என்று சொல்லி சாட்சியாய் சொன்னார். Hallelujah. So each and every one of us has an experience or a time when we enter through the door. இந்த வாசல் வழியாய் உள்ளே நுழைந்த ஒரு அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். Hallelujah. நம்ம அநேகர் அந்த வாசல் வழியா நுழைந்து இருக்கிறோம். உள்ளே வந்து இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம வந்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், அந்த விடுதலையை பெற்றிருக்கிறோம், அந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அது ஒருவேளை நம்ம பெறாதவர்களாக இந்த இடத்துல அமர்ந்திருப்போமானால், இன்றைக்கு இந்த வாசல் வழியாய் நான் நுழைய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ரட்சிங்க. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்பது ஏதோ நம்ம பாவத்திலிருந்து நாம ரட்சிக்கப்படுகிறது மட்டுமல்ல, உண்மையாகவே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார், நம்மை காப்பாற்றி இருக்கிறார், நம்மை தூக்கி விடுகிறார். ஆனால் அந்த ரட்சிப்பு என்பது அதோடு மட்டுமே நின்று போகிற ஒரு விஷயம் அல்ல. அந்த ரட்சிப்பு என்பது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது, நம்ம தண்டனையிலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ரட்சிப்பு என்பது நம்மை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துல கொண்டு வந்து இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. அந்த ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நாம அந்த சுயாதீனத்துக்குள்ளே வரும்படியாய் நமக்கு உதவி செய்திருக்கிறது. அந்த ரட்சிப்பு என்பது நாம மரித்து போன நிலைமையில, அக்கிரமங்களில, பாவங்களில மரித்து போன நிலைமையில இருந்து நம்மை உயிர்ப்பிக்க செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்பது நமக்கு ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் என்கிற நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் வசனம் இருப்பிடம் சொல்லுது, பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம், காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பதற்கு மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம விடுதலை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய ஹல்லேலூயா, நாம ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி அதுல நம்ம வாசிக்கிறோம். ஆவியின் மரணத்திலிருந்து, மரித்து போன நிலைமையிலிருந்து நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அக்கிரமங்களில, பாவங்களில மரித்து போனவர்களா இருந்த நம்மை தேவன் என்ன செய்தாரா? உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். தேவனுக்கும் நமக்கும் உறவாட முடியாத, தொடர்பு அற்ற நிலைமையில இருந்தோம். ஆனா கர்த்தர் என்னை ரட்சித்த போது, அந்த வாசல் வழியா நான் உள்ள நுழைந்த போது, இன்னைக்கு அவருக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் மீண்டும் ஏற்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்து நம்ம தொடர்பு எல்லைக்கு உள்ளே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மரித்து போனவர்களா இருந்த நிலைமையில இருந்து ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு போன் இருக்குன்னா, இதுல சார்ஜ் அற்ற நிலைமையில போன் இருந்தா அதுக்கு ஏதாவது யூஸ் ஆக இருக்குமா? அது பேட்டரி இல்லை, சுத்தமா ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா இது சாதாரண ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அல்லது யார் மேல கோவம் வந்தா, நீங்களாம் அப்படி செய்ய மாட்டீங்க, நல்லவங்க, அதுக்கு தான் சும்மா அதை பயன்படுத்த, அதனுடைய உண்மையான பயன்பாடு இருக்காது. ஆனா இதுக்குள்ள ஒரு சார்ஜ் இருக்குமானா அது என்ன செய்யும்? அதுல இருக்கிற நன்மைகளை எல்லாவற்றையும் நாம, அதனுடைய பயன்பாடுகளை எல்லாவற்றையும் நாம அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப நான் வெறுமையா ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது என் வாழ்க்கை ஒரு உயிர் அற்ற நிலைமையில இருந்தது. ஆனா என்னைக்கு இயேசு என் வாழ்க்கையில வந்தாரோ, அக்கிரமங்களில, பாவங்களில மரித்து போயிருந்த நான் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறேன். முன்ன அந்த உலக வழக்கத்தின்படி மற்றவங்க செய்த மாதிரி நானும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா இயேசுவ என்ற வாசல் வழியா உள்ளே வந்த பிறகு என் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அந்த ரட்சிப்பில் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த எல்லாருக்கும் ஒரு தண்டனைக்கு நாம நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையை நாம பெற்றிருக்கிறோம். எல்லாரும் மரித்து போன நிலைமையில இருந்தோம், ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில இருந்தோம். ஆனா என்னைக்கு ஆண்டவரை இயேசு என்ற வாசல் வழியா உள்ளே பிரவேசித்தோமோ, அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கே பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நாம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ரட்சிப்புல இன்னும் அநேக காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இருளின் அதிகாரத்தில், இந்த கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர்மா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல நம்ம வாழ்க்கை இருளின் அதிகாரத்துக்கு கீழே இருந்தது. நாம சில நேரங்களில் சில காரியங்களை செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது, பேசக்கூடாது, இப்படிலாம் நம்ம நினைப்போம். சில பழக்கங்கள்ல அடிமையானவங்க அவங்க நாளையிலேருந்து நான் இதை விட்டு விட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி தீர்மானம் எடுத்து நல்ல முடிவெல்லாம் எடுத்து அப்படிதான் புறப்பட்டு போவாங்க. சாயங்காலம் வரும்போது எப்படி இருக்கும்? திரும்பவும் அதே தள்ளாட்டம், அதே பிரச்சனை திரும்பவும் இருக்கும். ஆனா இயேசு என்ற வாசலுக்குள்ள நுழையும் போது அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிப்பு நம்ம அடைந்திருக்கிறோம், அந்த வாசல் வழியா நுழைந்திருக்கிறோம் என்றால் நாம அந்த நித்திய ஜீவனையும் நாம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வாசித்தீங்கன்னா யோவான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவனுடைய நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். 1 யோவான்ல நம்ம வாசிக்கும் பொழுது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் அவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த தேவகுமாரனாகி இயேசு என்ற வாசல் வழியாய் உள்ளே நுழைந்து அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10:9 நம்ம திரும்ப வரும் பொழுது நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், அந்த ஒருவன் யாரா வேண்டுமானா இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அதுக்குன்னு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வரலாம், ஒரு ஒடுக்கப்பட்ட நபர் வரலாம், ஒரு ரொம்ப தோல்வி அடைந்த நிலைமையில வாழ்க்கையில இருக்கிற நபர் வரலாம், ரொம்ப நல்ல வாழ்க்கையில வெற்றி பெற்ற நபர் வரலாம். எல்லாருக்குமே இயேசு தேவை. ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவோடைய ஹல்லேலூயா இயேசு என்ற வாசல் வழியாய் நுழைய வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கெல்லாம் இயேசு தேவையில்லைன்னு சொன்னா அந்த நபருக்கும் இயேசு தேவைப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில நேரங்களில் சொல்லுவாங்க, சுவிசேஷம் சொல்லும் போது நீ என்கிட்ட எல்லாம் இதெல்லாம் பேசாத, உன் கடவுளை நீ உன் கூட வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட நபருக்கும் இயேசு தேவைப்படுகிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கும் இந்த வாசல் வழியா பிரவேசித்தாதான் ரட்சிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். நம்ம எப்பவுமே மறந்து விடக்கூடாது. அப்ப வெற்றி அடைஞ்சவங்களா இருந்தாலும் சரி, பக்திமானா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சரி, எந்த மனிதனுக்கும் இந்த இயேசு அவசியமான தேவையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் எ ஃபியூ பீப்புள். ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, அல்லது ஏதோ பரம்பரையா கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாரையும் அந்த வாசல் வழியா உள்ள பிரவேசிக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வீடு, அது அழகா இருக்கு, அந்த வீட்டின் உள்ள வருகிறதற்கான அழைப்பு இருக்கு. வெளியே நின்றுட்டே இருந்தா அந்த வீட்டுக்குள்ள உள்ள எல்லா நன்மைகளை, அங்க இருக்கிற நல்ல சாப்பாடு, அங்க இருக்கிற நல்ல பாதுகாப்பை, அங்க இருக்கிற வெளிச்சத்தை, அங்க இருக்கிறதான எல்லா மேன்மையான கம்ஃபர்ட்ஸை, லக்ஸுரிய, அதுல இருக்கிற ஆசீர்வாதங்களை, நிறைவை நம்ம அனுபவிக்காமல இருந்துடுவோம். ஆனா என்னைக்கு உள்ள பிரவேசிக்கிறோமோ அவர்களை குறித்து வேதம் ஆண்டவர் சொல்றார், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு மேய்ச்சல் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அது இருக்கிறது. இயேசு சொல்லும் பொழுது அவர் அந்த 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன்
பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. ஒரு நிறைவான வாழ்வை ஆண்டவராகிய இயேசு நமக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு விசேஷம் அதுதான். உலக மனிதர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம திகைத்து இருப்பாங்க, எங்க போகணும்னு தெரியாம அவங்க அல்லாடுவாங்க. ஆனா நமக்கு ஒரு சூழலை வரும்பொழுது, ஒரு வேதனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, நம்ம இயேசு என்ற வாசலுக்குள்ள நம்ம வந்துட்டா நமக்கு அதுல இருக்கிறதான நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அதுல இருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதுல இருக்கிறதான விடுதலையை நாம பெற்றுக்கொள்ள முடியும், அதுல இருக்கிற தேவனுடைய பாதுகாப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறதற்கான அழைப்பு எல்லாருக்குமே எப்பவுமே அவைலபிளா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த கிருபையின் நாட்கள்ல தேவனுடைய வருகை மட்டும் ஆண்டவர் நமக்கு அந்த அழைப்பை நமக்கும் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். எப்ப வேண்டுமானால் அந்த வாசல் வழியாய் நுழையலாம், எப்ப வேண்டுமானால் அந்த வாசல் வழியா உள்ள பிரவேசித்து நாம அவர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளலாம், விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளலாம், சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாசல் அவர் எனக்கு வாசலாய் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அதில் என்னென்ன காரியங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும், அதன் மூலமா என்னென்ன எப்படிப்பட்ட வாசலா அவர் எனக்கு இருக்கிறார் என்பதை நம்ம வசனங்களின் அடிப்படையில் நம்ம யோசித்தா முதலாவது நம்ம பார்க்கிறோம், அவர் ரட்சிப்பின் வாசலா இருக்கிறார். நம்ம ஏற்கனவே வசனத்தெல்லாம் வாசித்துட்டோம். அவர் ஒருவரால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். அவருடைய நாமமின்றி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ள ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் அருளப்படவில்லை என்று வாசித்தோம். அப்ப ரட்சிப்பின் வாசல் மட்டுமல்ல, இந்த வாசல் வழியாய் உள்ளே நுழையும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்கும் பொழுது நான் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வருகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் மரித்த உடனே என்ன நடந்தது? தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு முன்னால மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைகிற ஒரு வாய்ப்பு அந்த யூத ஜனங்களுக்கு கிடைக்கல. வருஷத்துல ஒரு முறை மட்டும் பிரதான ஆசாரியன் அந்த தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நுழைய முடியும். அதுவும் பயந்து பயந்து தான் நுழையணும், அதுவும் அவங்க தயங்கி தயங்கி தான் நுழையணும், அதுவும் அவங்க தகுந்த ஆயத்தம் பண்ணி தான் நுழைய வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு என்ற வாசல் மூலமாய் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:16 நாம் வாசிக்கும் பொழுது நாம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும். அது வாசிக்கலாமா? எபிரேயர் 4:16 வாசிக்கும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும், தைரியமாய் கிருபாசனத்தண்டையில சேர கடவும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க இருந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டோட பிரசன்னத்தை நாம உணர முடியும், அனுபவிக்க முடியும். எங்க இருந்து நாம் ஆண்டவருடைய 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடியிருந்தாலும் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு we have access to the Father through Jesus Christ. Jesus Christ the door. Hallelujah. அந்த இயேசு என்கிற வாசல் மூலமாய் அந்த பிதாவினுடைய சமூகத்திற்குள்ளே நுழையும்படியான அதுல அனுமதியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த பிதாவின் சமூகம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசல் வழியா நுழைந்தா அவர் சமூகத்துக்குள்ளே நாம போக முடியும். கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ரோமர் 5:1-2 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம்
இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு கிருபையின் வாசல் நமக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபையில உள் நுழையும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய தயவை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய கிருபையை நம்ம வாழ்க்கையில இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறதன் மூலமாய் நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வாசல் ஒரு கிருபையின் வாசலா எனக்கு இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே நான் போகிறதற்கு எனக்கு உதவி செய்கிறது. என்னுடைய ரட்சிப்புக்கு நான் ரட்சிக்கப்படும்படிக்காக இந்த வாசல் இயேசு என்கிற வாசல் என்று நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாய் இருக்கிறது. ஒரு மீட்பு, ஒரு மன்னிப்பு நம்ம பெற்றுக்கொள்ள இந்த வாசல் வழியாய் நம்ம நுழைகிறோம். ஹல்லேலூயா. அது ஒரு மன்னிப்பின் வாசலா இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் இரத்தாம்பர சிவப்பு போல செக்க செவேரென்று இருந்தது உண்மைதான். ரொம்ப மோசமான நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருந்தது உண்மைதான். அப்பப்ப நம்ம பாவத்துல நம்ம விழுந்து நம்ம அந்த அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய பலன்களை, பின் விளைவுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு இயேசு நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை அதிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் விளைவிலிருந்து, அந்த பாவத்தின் குற்ற உணர்விலிருந்து, அந்த பாவத்தினால் உண்டான வெட்கத்திலிருந்து, அவமானத்திலிருந்து உங்களை என்னை அவர் தூக்கி எடுத்திருக்கிறாரே. ஒரே ஒரு காரியம்தான் அந்த வாசல் வழியா உள்ள நுழைந்தது. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நான் ஆண்டவராய் இரட்சகரா என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த வாசல் வழியா உள்ளே நுழையும் பொழுது எனக்கு ஒரு உன்னத பாதுகாப்பை கர்த்தர் வைத்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அவருக்குள்ள, அந்த வாசலுக்குள்ள நுழைஞ்சா யாரும் நம்மை அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள இயலாது, முடியாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்கிற வாசல் அது எனக்கு ஒரு பாதுகாப்பின் வாசலா இருக்கிறது. அந்த நல்ல மேய்ப்பனாய் அவர் என்னை வழி நடத்தி போகிறார். நான் பின் செல்கிறேன். அவர் என்னை பத்திரமாய் மறுபடியும் அந்த பாதுகாப்புக்குள்ள கொண்டு வந்து என்னை பாதுகாக்கிறார், என்னை நடத்துகிறார். யாராலையும் அவரிடத்திலிருந்து என்னை பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு இயேசுவுக்குள்ள வந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். என்ன அடுத்து என்ன ஆகுமோ என்று சொல்லி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மறைவில் இருக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில், ஆமென், ஹல்லேலூயா, தங்குவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த சட்டைகளின் கீழே நம்ம அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். யாராலையும் நம்மை தொட முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் யாராலையும் நம்ம பறித்து கொள்ள முடியவே முடியாது. அவர் யாருக்காகவும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நமக்கு ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய நிச்சயம், ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வாசல் வழியாய் நான் நுழையும் போது உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறேன். என்னுடைய எல்லா ஹல்லேலூயா தேவைகளையும் சந்திக்கிறதற்கு இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மேய்ச்சலை கர்த்தர் நமக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல
வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, உங்க குறைவுகளை நிறைவாக்க என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய தேவைகள் எல்லாம் பரத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. என் தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட அறிக்கை செய்யணும். நிறைய நேரம் தேவை வந்துடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சுன்னு உடனே போய் கவலைப்பட்டுட்டு என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் என் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈராய் இருக்கிறீர். என் தேவைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். உம்முடைய வாசல் வழியா நுழைஞ்சிருக்கிறேன், உங்களுடைய பிள்ளையா மாறி இருக்கிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு என் தேவைகளை காட்டிலும் நீர் பெரியவர் இருக்கிறீர். என் தேவைகளை விட ஆண்டவரே நீர் 1000 மடங்கு பெரியவராய் இருக்கிறீர். உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திக்கிற ஒரு வாசலாக இயேசு இருக்கிறார். அது மட்டுமல்ல, 10ஆம் வசனம் யோவான் 10:10 நம்ம வாசிக்கிறோம். ஒரு நிறைவான ஹல்லேலூயா, ஒரு பரிபூர்ணமான ஒரு ஜீவனை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு இருக்காத சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு தைரியம், ஒரு நிச்சயம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குறைவுகள் ஹல்லேலூயா ஒவ்வொன்றும் வரும்போது, ஒரு காரியங்கள் வரும் பொழுதும் அதை கர்த்தர் நமக்காக மாற்றுகிறார். ஒரு எதிரான சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் நமக்காக மாற்றுகிறார். இப்படி நம்மை படிப்படியாக ஒரு நிறைவுக்குள்ளே, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே, ஒரு உள்ளும் புறமும் சென்று ஒரு பசுமையான மேய்ச்சலை கண்டடைகிற ஒரு இடத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைய இந்த இயேசு என்கிற வாசல் நமக்கு உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, இது எனக்கு ஒரு விடுதலையின் வாசலா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே, ஆமென், ஹல்லேலூயா, மெய்யான விடுதலை இயேசு என்கிற வாசல் மூலமாய் நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால 4 வசனம் முன்னால 32ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற வாசல் வழியா உள்ள நுழைஞ்சா ஒரு பூரண விடுதலையை நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனையோ விஷயங்கள் அடிமைப்படுத்துகிறதற்கு நம்ம சுற்றி இருந்தாலும் இயேசு என்கிற வாசல் வழியா நுழைகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பரிபூரணமான முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொண்டுதான் ஆக முடியும். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு என்கிற வாசல் நமக்கு ஒரு விடுதலையின் வாசலா இருக்கிறது. அந்த வாசல் நம்மை வழி நடத்துகிற வாசலா இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்துல நம்ம 3ஆம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். அப்புறம் அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அப்புறம் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை வழி நடத்துகிற ஒரு வாசலாய் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை தந்து உன்னை வழி நடத்துவேன். சங்கீதம் 32:8 நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவையான ஆலோசனையை அவர் தருவார். ஆலோசனை கர்த்தராய் அவர் இருப்பார். நம்ம கூடவே இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன தீர்மானிக்கணும், என்ன முடிவெடுக்கணும், இது ஆண்டவராய் இயேசு நமக்கு சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. மற்ற மனிதர்களிடத்தில் போய் அவர்களுடைய யோசனைகளை கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி செய்து இன்னும் நம்ம சிக்கல்களிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு இயேசு என்ற வாசலை தேடி அந்த வாசலுக்கு வெளியாய் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர் நல்ல மேய்ப்பராய் இருந்து என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்கலாம் ஆட்டுக்கு பின்னால இருந்து ஆடை என்ன செய்வாங்க, அதை மேய்த்து வருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மேய்ப்பன் முன்னால செல்வான், ஆடுகள் அவனுக்கு
பின் செல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அவர் நம்ம வழி நடத்துகிற மெய்ப்பன். அவர் நமக்கு அப்படி ஒரு வாசலா இருக்கிறார். நாம் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தையை ஆண்டவர் அனுப்பும் பொழுது, ஆலோசனை கொடுக்கும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா. சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுக்கு பின் செல்லுகிற ஆடுகளாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த வாசல் நமக்கு ஆண்டவர் இயேசு அவர் வாசலாக இருந்து நம்மோடு கூட அவர் வந்து போஜனம் பண்ணுகிறவராய், he is going to have fellowship. நான் உங்களோடு கூட வந்து பந்தி இருப்பேன் என்று சொல்லுகிறார். எந்த வசனத்துல இருக்கு? வெளிப்படுத்தல் 3:20 நம்ம பார்க்கிறோம். இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். we can have a good fellowship with God through Jesus Christ. ஆண்டவரோடு இயேசுவோடு ஒரு நல்ல ஒரு அன்பின் உறவுக்குள்ளே நாம நுழைகிறதற்கு இந்த வாசல் நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பின் ஐக்கியத்தில் அவரோடு உறவாடி மகிழ முடியும். ஏதோ தேவையை கொண்டு போய் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு ஆண்டவரே ஆத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நான் மகிழ்ந்து இருக்கிறேன், நீர் என் நேச மணவாளர், நீர் என்னுடைய ஆத்தும நேசர், நீர் என்னுடைய சகாயர், நீர் எனக்கு ஆண்டவரே நல்ல தகப்பன். இந்த உறவு எப்படி சாத்தியமாகிறது? இயேசு கிறிஸ்து என்ற வாசல் வழியாய் நுழையும் போது தான் சாத்தியமாகிறது. நேரம் முடிந்தனால இன்னொரு 4 காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த வாசல் நம்மை புது சிருஷ்டியாய் புது மனிதனாய் மாற்றுகிறது. நம்மை ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்துகிற வாசலாய் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 12:2 உங்க மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்ல முடிகிறது. இந்த வாசல் என்னை ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாய் செய்கிறது. நானே திராட்சை செடி, ஒருவன் நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வானா? மிகுந்த கனிகள். ரொம்ப பிரயோஜனமாய் நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா இந்த வாசல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த இயேசு என்ற வாசல் வழியாய் உள்ள நுழையும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமானதாய் கர்த்தர் மாற்றுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வாசல் எனக்கு ஒரு நோக்கத்தை, நான் ஒரு நற்கிரியைகளை செய்கிறவனாய், ஆண்டவருடைய சேவையை செய்கிறவனாய், ஆண்டவருடைய கரத்தில் பயன்படுகிறவனாய் என்னை மாற்றுகிறது. இந்த வாசல் என்ன பொறுமையோட தொடர்ந்து முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்கிறது. இந்த வாசல் எனக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தை எனக்கு உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்றைக்கு அந்த உள்ளும் புறமும் சென்று அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல மேய்ச்சல்களை நாம கண்டடைய, அதை நாம் நம்ம மேய்ந்து கொள்ள, அதை நாம் முற்றிலுமாய் நாம் அதை அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்வாராக. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், இயேசுதான் நமக்கு எல்லாமாக இருப்பாராக. ஹல்லேலூயா. நானே வாசல் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்விடேஷன். இட் இஸ் an invitation for everybody. It is not just for a specific person or a particular people group. It is for each and every one of us. நாம எல்லாரும் அந்த வாசல் வழியாய் உள்ளே பிரவேசித்து ஒவ்வொரு நாளும் உள்ளே பிரவேசித்து ஒவ்வொரு நேரமும் நம்ம எப்பெல்லாம் நமக்கு தேவை, நம்ம கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறோமோ ஒவ்வொரு வேளையும் உள்ளே பிரவேசித்து அவர் வைத்திருக்கிற நிறைவை, அவர் வைத்திருக்கிற பரிபூரணத்தை, அவர் வைத்திருக்கிற பாதுகாப்பை, அவர் வைத்திருக்கிற நன்மைகளை, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அவர் வைத்திருக்கிற வழிகாட்டுதல்களை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, நீர் எனக்கு வாசலாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நீர் எனக்கு வாசலாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உள்ளும் புறமும் ஆண்டவரே நல்ல மேய்ச்சலை கண்டடைய எனக்கு உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பாவத்தில் இருந்து ஆண்டவரே, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஆண்டவரே, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே எங்களை நீர் விடுவிக்க வல்லவராய் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மேய்ச்சலை ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாய் சுதந்தரித்துக் கொள்ள, உம்மிடத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் முழுவதுமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள
எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இறுதியிலே உம்முடைய ராஜ்யத்தில் அந்த மகிமையில நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே வந்து ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் மட்டும் இல்லப்பா, எத்தனையோ நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ நபர்கள் வாசலுக்கு வெளியே இருக்கிறாங்க, எத்தனையோ நபர்கள் இயேசு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு, இந்த வாசலுக்கு நேராக வழி நடத்துகிற கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் அவர்களுக்கு அந்த அழைப்பை அவர்களுக்கு கொண்டு செல்லுகிற கருவிகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கும் உதவி செய்யுங்க. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சல்களை கண்டடைய உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.